ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய ராசி பலனை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக இன்றைய நாள், திதி, நேரம் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதை முதலிலே பார்ப்போம். இன்றைய தினம் ஆசிரியர் தினம். குருவுக்கு எல்லோரும் வந்தனம் செய்கின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள். ஆசிரியர் தினத்திலே அவரவர்களுடைய ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். படித்து முடித்தவராக இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியரை சந்தித்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். குருவினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மென்மேலும் உயர்த்தும். ஆகவே அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் பஞ்சாங்க குறிப்புகளை முதலில் பார்த்து அதன் பின் ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 5/9/2024 ஆவணி மாதம் 20ஆம் தேதி, குரோதி வருடம், வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் காலை 11:45 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை நல்ல நேரங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய சுபஹோரை சூரியஹோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:42 மணி வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். இன்றைய திதி இன்று காலை 11:48 மணி வரை வளர்பிறை த்விதியை, அதன் பின்பு திருதியை திதி வருகின்றது. சந்திராட்டமும் சதய நட்சத்திரத்திற்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். இனி 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்று நீங்கள் செய்கின்ற வேலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வேலைக்கு போனோமா, அன்றைய அலுவலக வேலையை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அலுவலகத்திலே வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிகவும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவது இல்லை. எனவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். யாரோ வெளி மனிதரிடம் விட்டு கொடுக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய மனைவியிடமோ உங்களுடைய கணவனிடமோ தான் விட்டு கொடுக்கின்றீர்கள். ஆகவே பெண்ணாக இருந்தால் கணவனிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆணாக இருந்தால் மனைவியிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து செல்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஆகவே அதை பின்பற்றுங்கள். மனம் அமைதியாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வீடு, வண்டி, வாகன சம்பந்தமாக விரய செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்கவும். ஆக மொத்தம் இன்றைய நாளிலே நீங்கள் இறைவனை நிறைய நினைக்க வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் நினைத்து செயல்பட இன்றைய நாளிலே இருக்கின்ற அந்த கிரகச்சாரங்கள், கிரகத்தினுடைய கெடு பலன்கள் குறையும். எனவே இறைவனை தியானம் செய்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். புதிதாக எந்த முயற்சியும் செய்யாதீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். விக்னங்களை எல்லாம் தீர்ப்பவர் இந்த விநாயகப் பெருமான். இந்த விநாயகப் பெருமானை பணிந்து இன்றைய நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷப ராசி. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு உண்டாக வாய்ப்பிருக்கின்றது.
தொழிலிலே நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நீங்கள் ஏதேனும் ஒரு பணியை செய்ய அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். புது வேலை வாய்ப்பு உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனைகள் இருந்தால் தீரும். அவை மொத்தமாக தீர்த்து விடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தருகின்ற நாள். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு விரயங்கள் ஏற்படும், ஆனால் அது சுப விரயங்களாக இருக்கும். ஏதேனும் நல்ல பொருளை வாங்குவீர்கள், அதன் மூலம் உங்களுக்கு செலவு ஏற்படும். ஆக அது நல்ல செலவு, சுப செலவாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மிகவும் ஏற்றமாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த சந்தோஷத்தை இறை அனுபவத்தோடு திளைத்து கொண்டாடுங்கள். ஒரு 1-2 நாட்களிலே விநாயகர் சதுர்த்தி வருகின்றது. விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்குங்கள், சந்தோஷமாக இருங்கள். இன்றைய நாளை நீங்கள் அந்த ராஜராஜேஸ்வரியை பணிந்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். சக்தி ரூபங்களிலே ஒன்று ராஜராஜேஸ்வரி அவதாரம். இந்த ராஜராஜேஸ்வரியை பணிந்து உங்களுடைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வருகின்ற நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். பண வரவு உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பதவி உயர்வை அனைவரிடமும் ஃபோன் செய்து சொல்வீர்கள், இன்று எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கின்றது, இன்று முதல் நான் GM என்று சந்தோஷமாக சொல்வீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். ஆகவே சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் இருக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சுவாமி மலை முருகன் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன், அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையன், அந்த சுப்பையன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முருகப்பெருமானை, சுவாமிமலை முருகப்பெருமானை சரணடைந்து இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிர்பார்க்காத லாபம் ஏற்படும் இன்றைய தினம். உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற அற்புதமான நாள். புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். பொருள் வரவு, தன லாபம் எல்லாம் அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்று. பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல லாபமான நாள். நீங்கள் எந்த துறையில் இருக்கின்றீர்களோ அந்த துறையிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி உறவிலே அனுகூலம் உண்டாகும். தந்தை வழி உறவு மூலம் ஏதேனும் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வேலை உங்களுக்கு செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கும். அதாவது ஒரு சில நாட்களிலே நாம் வேலைக்கு செல்லும் போது, இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகணுமா, லீவ் போட்டுடலாமா என்று யோசிப்போம். அந்த அளவுக்கு நம்முடைய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்வார்களே, அப்படி இருக்கும், பிளாக்காக இருக்கும். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக வேலைக்கு செல்வீர்கள். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்யலாம்ப்பா. ஆஃபீஸில் மவுஸை தட்டிகிட்டே இருக்கலாம், சந்தோஷமாக வேலை செய்யலான்னு
வேலையை காதலிப்பீர்கள். இன்றைய தினம் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் சிவபெருமானை பணிய வேண்டும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சிவபுராணத்தை சொல்லிக்கொண்டு அவனுடைய பாதங்களை பற்றி கொண்டு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். இன்று காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நிச்சயமாக வேண்டியிருந்தால் இன்றைய தினம் அதற்கான முயற்சியை எடுங்கள். நிச்சயமாக பலன் கிடைக்கும். நல்ல மேட்ரிமோனியில் பார்த்து பதிவு வைத்திருப்பீர்கள், ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க. அவர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கால் செய்வார்கள். நல்ல வரன் இருக்கின்றது, பாருங்கள் அன்று. ஆக அருமையான நாள் இன்றைய நாள். முன்னேற்றங்கள் வருகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற அற்புதமான நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். வேறு இடத்திற்கு மாறி செல்வீர்கள். ஆக இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கின்றது. எல்லா ராசிகளும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக, ஜாதகம் மிகவும் சாதகமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். எனவே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த நல்லதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நல்லதை பெற்று பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும். நமக்கு மட்டும் நல்லது கிடைத்தால் போதாது. நமக்கு கிடைக்கின்ற நல்லது மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்பவர்கள் தான் நீங்கள் என்றாலும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்றைய நாளிலே நீங்கள் தாய் மகாலட்சுமியை பற்றி கொண்டு, மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய பத்னி மகாலட்சுமி தாயாரை பற்றி கொண்டு அஷ்டலட்சுமிகளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த அஷ்டலட்சுமிகளுடைய கருணையினாலே உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் தேடி வரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். படித்து முடித்து 5-6 மாதங்கள் ஓடிவிட்டது, இன்னும் வேலை கிடைக்கவில்லையே, 2 வருடங்கள் ஆகிவிட்டது, சரியான வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கின்ற நாள் இன்றைய நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்குகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. எதிலே நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அதிலே சென்றீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் இன்றைய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தந்து மனம் மிகவும் உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். சந்தோஷமாக இருங்கள். மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுங்கள். உங்களுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கின்றது. கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அகோர வீரபத்ரர், இந்த வீரபத்ரரை பணிந்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு வேண்டாத விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். ஆகவே செலவுகளை பார்த்து செய்யுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். எப்போதுமே நாள் சற்று சரியாக இல்லாத போது நாம் குலதெய்வத்தை அதிகமாக நினைக்க வேண்டும். குலதெய்வத்தை அன்றைய பொழுது முழுவதும் நினைத்து கொண்டே இருந்து குலதெய்வத்தின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய ஜாதகத்தினுடைய கெடுபலன்கள் குறையும். ஆகவே
குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். புதிதாக இன்வெஸ்ட் எதுவும் செய்யாதீர்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் உண்டாகும் என்றாலும் புதிய உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இறைவனை பணிந்து இறை அருளோடு நான் இந்த நாளை கடக்க வேண்டும். மௌனம் பல விஷயங்களுக்கு நல்லது. மௌனமாக இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பயம் வேண்டாம். இன்று பயம் இல்லாமல் நல்லபடியாக இருப்பதற்கு நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை பற்றி கொண்டு ஆஞ்சநேயர் அருளோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது விஷயமாக யோசித்து செயல்படுவீர்கள், முடித்து விடுவீர்கள். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள் இன்றைய நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்குங்கள், வெற்றிகரமாக நடக்கும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வருகின்ற நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல லாபம், முன்னேற்றம் எல்லாம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே புதிய வேலைக்கு முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். நல்ல சம்பளத்திலே வேலை கிடைக்கும். அதன் பின்பு உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி யோசித்து திருமண வாழ்க்கையிலே அடியெடுத்து வையுங்கள். வேலை முதலிலே நல்லதாக கிடைத்து விட்டதென்றால் உடனடியாக திருமணம் செய்யுங்கள். திருமணம்தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பாதையை செம்மையாக கூட்டி செல்லும். எனவே திருமணத்தை செய்து கொள்ளுங்கள், நன்றாக வாழுங்கள் இல்லத்தரசியோடு. ஆகவே இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் ஷோலிங்கர் நரசிம்மரை பணிந்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். 10ஆம் இடத்திலே இருக்கின்ற சந்திரன், அதேபோல் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு எல்லாம் அற்புதமான நாள். நீங்கள் ஒரு டெலிவிஷன் சேனலிலோ அல்லது வேறு ஏதேனும் மீடியா துறையிலோ இருக்கின்றீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். விரைவிலே கெட்டி மேளம் கொட்டும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பேசி முடிச்சிருவீங்க. அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த கடன் கைக்கு வரும். அல்லது வீடு கட்டுவதற்கான பெரிய தொகை உங்களுக்கு ஏதேனும் உற்ற நண்பர்கள் மூலமோ அல்லது தாய் வழி சொந்தங்கள் மூலமோ கிடைக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகின்ற நாள். அது நல்ல மாற்றமாக இருக்கும். மாற்றம் என்பது நம்முடைய மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். அப்படி இன்றைக்கு ஏற்படுகின்ற மாற்றமானது உங்களுக்கு பிடித்தமான மாற்றமாக இருக்கும். ஆகவே அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், செயல்படுங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைக்கு பொதுவாகவே மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி கொண்டு அவன் அருளோடு இன்றைய நாளை முருகா முருகா என்று வெற்றியோடு கடக்க வேண்டிய நாள். வெற்றிகள் சேர்கின்ற நாள், வெற்றிகளை சுவைக்கின்ற நாள் இன்றைய நாள். முருகனுடைய அருளோடு இந்த நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த சில நாட்களாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடு இருந்திருந்தால் இன்றைய தினம் அது சரியாகிவிடும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், வேலை கிடைக்கும்,
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள், லாபம் தேடி வருகின்ற நாள், பையை நிரப்புகின்ற நாள் இன்றைய நாள். சகல பாக்கியங்களும் உண்டாகும், சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவையான பாக்கியம். அந்த பாக்கியம் உங்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிறப்பாக ஏற்றுக்கொண்டு அதிலே வெற்றி பெறுவீர்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கின்ற நாள். எல்லா விதத்திலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் இருக்கின்ற இந்த நல்ல நாளிலே நீங்கள் திருத்தணி முருகப்பெருமானை பற்றி கொண்டு இன்றைய நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. சந்திராட்டம நாளிலே பயமில்லாமல் அன்றைய தினத்தை கடந்து செல்ல வேண்டும். 1.5 நாட்கள். இன்று காலை துவங்குகின்றதென்றால் நாளை மாலை வரை உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கும். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. சந்திராட்டம நாளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். சந்திராட்டம நாளில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பயத்தை தவிர்க்க வேண்டும். பயம் இருக்கக்கூடாது. சந்திராட்டமும் நம்மை என்ன செய்யுமோ என்று பயம் கொள்ளக்கூடாது. இறையருளோடு இதனை கடந்து செல்ல வேண்டும். மனப்பதற்றத்தை, மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டிய நாள். குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், ஒரு பக்கம் விநாயக பெருமான், இவர்களுடைய பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடன் பிரச்சனை அதிகமாகும். ஆகவே புதிதாக கடன் வாங்காதீர்கள். யாருக்கேனும் தவணை சொல்லியிருந்தால் அவர்களிடம் ஃபோன் செய்து ஒரு 2 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறிவிடுங்கள். சொல்லிவிட்டால் பிரச்சனை இல்லை, சொல்லாமல் இருந்தால்தான் பிரச்சனை. எனவே சொல்லிவிடுங்கள், ஒரு 2 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசாதீர்கள். உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். இன்றைய தினம் கடன் வாங்கினால் அடைக்க முடியாது. ஆகவே கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மற்றவரிடம் பேசும்போது மிகவும் கவனம் தேவை. சந்திராட்டம நாளிலே நமக்கு வாக்கிலே சனி உட்கார்ந்திருப்பார். ஆகவே பேசும்போது மிகவும் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை நாம் விட்டுவிட்டோம் என்றால், வார்த்தைகளை விட்டால் அள்ள முடியாது. எனவே வார்த்தைகளை விடாதீர்கள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய தினம் ஈடுபடாதீர்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும், செய்து முடியுங்கள். இறைவனுடைய துணையோடு இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். யாரிடமும் பேசாதீர்கள், யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீர்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் சந்திராட்டமத்தை கடந்து விடலாம். இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான் என்று இந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய இல்லத்திலே விரைவிலே கெட்டி மேளம் கொட்டும். நல்ல புதிதாக பெரிய சத்திரம் பார்க்க வேண்டும் என்று பெரிய சத்திரம் பார்ப்பீர்கள். சுபகாரியம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். வீடு மற்றும் வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். செய்யும் தொழிலில் பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வோடு பதவி உயர்வும் கிடைக்கின்ற அற்புதமான நாள்.
சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் மீனராசிக்கு இருக்கின்றது. ஆகவே மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கோவிலுக்கு செல்லுங்கள், அபிஷேக ஆராதனைகள் செய்து இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை மேலும் சிறப்பாக கொண்டாடுங்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைய தினம் அயோத்தி ஸ்ரீராமர். அயோத்தி ஸ்ரீராமர் படாத கஷ்டங்கள் பட்டு இந்த பூமியிலே சீதையோடு இணைந்தார். ஆக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அயோத்தி ராமரை பணிந்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல், 7 பிறவிகளை பற்றி மாமுனிவர் அகத்திய பெருமான் தன்னுடைய கர்மகாண்டம் நூலில் கூறியிருப்பதை நான் உங்களுக்கு இப்போது சொல்ல இருக்கின்றேன். கர்மகாண்டத்திலே அவர் கூறியிருக்கின்றார். 1, கடவுள் மனிதனாக பிறப்பது. 2வது, மனிதன் மனிதனாக பிறப்பது. 3வது, மிருகம் மனிதனாக பிறப்பது. 4வது, பறவைகள் மனிதனாக பிறப்பது. 5வது, நீர்வாழும் உயிரினங்கள் அவை மனிதனாக பிறப்பது. 6வது, பூச்சி புழு போன்றவை மனிதனாக பிறப்பது. 7வது, மரம் செடி கொடிகள் இவை மனிதனாக பிறப்பது. இப்படியாக மனித பிறவிகள் என்பது 7 வகையாக பிரிக்கப்பட்டு அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம் என்கின்றார் அகத்தியர். கடவுள் மனிதனாக அவதாரம் செய்யும் போது அப்பிறவிகளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மாறி மாறி பிறந்தும் இறந்தும் வாழ்கின்றோம். மனிதனாக பிறந்தவர் நீதி நியாயமாக வாழ்வார், தான தர்மங்களை செய்வார், மரங்களை நடுவார், மிருகம் பறவைகளுக்கு பசையினை போக்க வழிவகை செய்வார். 3வது, மிருகம் மனிதனாக பிறப்பது. இவர்கள் எந்த நேரமும் உழைப்பார்கள், ஆனால் அதனை சரிவர பயன்படுத்த தெரியாது, வீண் செலவு செய்து விடுவார்கள். நீதி நியாயம் போன்ற எதையும் பார்க்க மாட்டார்கள். 4வது, பறவைகள் மனிதனாக பிறப்பது. பறவைகள் மனிதனாக பிறக்கும் போது எப்போதும் உழைக்காமலே அடுத்தவர் பொருளை பறிக்கவே திட்டமிடுவார். மிருகம் பறவைகளை உயிரென்றும் பாராமல் அறுத்து உண்பார். நீதி தர்மம் எதையும் பார்க்க மாட்டார். 5வது, நீர்வாழ்வன மனிதனாக பிறந்தால் அடுத்தவரை பழித்தல், நயவஞ்சகம் செய்தல், புறம் பேசுதல், இழிவாக பேசுவது, குற்றச் செயல்களை செய்வது, இது போன்ற செயல்களை செய்வார்கள். 6வது, புழு பூச்சி போன்றவை மனிதனாக பிறந்தால் வீண் பழி போடுதல், எந்த வார்த்தையையும் தவறாக வரும், எல்லோரையும் மகான்களையும் ஏன் கடவுளையும் கூட இழிவாக பேசுவார்கள், கொலை களவும் செய்வார்கள். இப்படிப்பட்ட கீழான குணங்களை எல்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து 7வது, மரம் செடி கொடிகள் மனிதனாக பிறந்தால் பூமியில் ஜடமாக பிறந்து வாழும், எந்த வேலையும் செய்யாது, எதற்காக வாழ்வது என்றே அறியாமல் பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்று வாழ்வார்கள். இப்படி வாழ்வர்கள் எல்லாம், அதனால்தான் ஒரு சிலரை நாம் ஜடம் என்று சொல்கிறோம். ஜடம் போல் இருக்கின்றான் என்று சொன்னால் அவர் முற்பிறவியிலே மரமாகவோ செடி கொடியாகவோ இருந்திருப்பார். இதை நான் சொல்லவில்லை, அகத்திய பெருமான் சொல்கின்றார். அகத்திய பெருமான் சிவபெருமானுடைய இன்னொரு அம்சம். அவர் இந்த 7 பிறவிகள் என்பது என்ன என்பதை பற்றி தன்னுடைய நூலிலே விளக்கி கூறியிருக்கின்றார். அதைத்தான் நாம் இன்று பார்த்தோம். ஆகவே நாம் எல்லோரும் இந்த பிறவியை சிறப்பான முறையிலே நடத்தி நீதி நியாயத்தோடு நடந்து கொண்டு அடுத்த பிறப்பும் சிறப்பாக அமைவதற்கு நாம் முயற்சி செய்வோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.